ஆளுகின்ற திமுகவின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கின்றார்கள். 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் எல்லா விதமான மக்களுக்கும் முடிந்த அளவுக்கு தீங்கு செய்திருக்கிறது இந்த ஆட்சி. குறிப்பாக பட்டாசு தொழிலை பாழாக்கிடுச்சு. பட்டாசு தொழிலை சஸ்பெண்ட் செய்யப்படாத பாக்கியே கிடையாது. சஸ்பெண்ட் பண்ண 6 மாசம் மூடி வேண்டியது. 6 மாசம் அந்த தொழில் செய்யக்கூடிய 1000 தொழிலாளர்கள் எங்க வேலை சாப்பாடு என்ன செய்வாங்க? இதை நம்பியே பழகக்கூடியவர்கள். நம்முடைய விருதுநகர் மாவட்டத்துடைய 7 தொகுதிகளிலும் 15 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். அந்த 15 லட்சம் மக்களில் 10 லட்சம் பேர் இந்த பட்டாசு தொழில் தான் செய்யறாங்க. பட்டாசு தொழில் செய்வாங்க, ஊர்ல விவசாயம் பார்ப்பாங்க. விவசாயம் நடக்கும், பட்டாசு தொழில் நடக்கும். பட்டாசு தொழில் நடக்கும், நெசவு தொழில் நடக்கும். பட்டாசு தொழில் நடக்கும், கால்நடை கம்பெனி வச்சிருப்பாங்க. பட்டாசு தொழில் நடக்கும், அச்சு தொழில் வச்சிருப்பாங்க. எல்லாமே ஒன்றோடு ஒன்றாக இணைந்து பிணைந்து இருக்கக்கூடிய தொழில் நமது பகுதியில் இருக்கக்கூடிய பட்டாசு, விவசாயம், நெசவு, தீப்பெட்டி, அச்சகம், கால்நடை கம்பெனி எல்லா தொழிலுக்கும் பாதிப்பு. இங்க இருந்து ஒரு லாரி போச்சுன்னா 4 இடத்துல நிப்பாட்டாங்க. விருதுநகர் போறதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டா ஜிஎஸ்டி வரி செக் பண்றாங்க. என்னடா செக் பண்ற? கல்லணை ஒன்று அடிச்சுட்டு போறாச்சு வாங்கிக்கார. தொழில் பண்ணி கால்ரை கொண்டு போக முடியல, பட்டாசை கொண்டு போக முடியல. செக் பண்ணி வண்டியை பிடிச்சா 10,000 சாதாரண அவதாரமா. அதுல இருந்து அவன் நினைச்ச அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா 2 லட்சம் ஓட்டுவானா. ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா வண்டி சீஸ் பண்ணிடுவானா. என்ன அதிகாரிக்கு அவ்வளவு திமுறா? பட்டாசு தொழிலாளர்கள் எல்லாம் தீபாவளி நேரத்தில் பதறி போய் சிவகாசியிலிருந்து விருதுநகர் போறதுக்கு இப்படி நேரத்துக்கு எங்களை வழியா திருநெல்வேலி போய் அங்க இருந்து அப்படி சுத்தி எங்க சுத்தி போறாங்க. சிவகாசி விருதுநகர் போறதுக்கு விருதுநகர் தாண்ட முடியல வண்டி. திருத்தங்கல், ஆபத்தூர் எல்லா பக்கம் வண்டி. இங்கிட்டு சிறுத்தூர் பக்கம் வண்டி, இங்கிட்டு விருதுநகர் சாத்தூர் ரோட்ல வண்டி. அதிகாரியுடைய தொல்லை தாங்க முடியாமல் பட்டாசு ஆலையை மூடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதிமுக ஆட்சியில 10 வருஷம் அதிமுக ஆட்சியில மந்திரியா இருந்தேன், அமைச்சரா இருந்தேன். இது போன்ற செயல் எங்கேயாவது நடந்தது யாராவது சொல்ல முடியுமா? பட்டாசு தொழில் செய்யக்கூடிய முதலாளிகிட்ட கேளுங்க, தொழிலாளிகிட்ட கேளுங்க. இன்னைக்கு பட்டாசு தொழிலாளி அவன் தங்க மேடியை கருக்கி நம்முடைய தமிழ் பெண்கள், தமிழச்சிகள், நம் சிவகாசி பெண்கள் தங்கள் உடலை வருத்தி அந்த பட்டாசு ஆலைகளை மத்தாப்பு செஞ்சா கள்ளச்சார வியாபாரிகளை போல அவர்களை விரட்டுவது அதிகாரிகள் போய். இதை இந்த அரசாங்கம் செய்து வேடிக்கை பார்க்குது. கையாளாத அரசாங்கம். அவர்களை ஓட விடுவது. செருப்பு போட்டுதான் செருப்பு ஃபேக்டரிக்கு முன்னாடி தானே போடுவாங்க. இத்தனை செருப்பு இருக்கு, எத்தனை வேலை தாண்டி கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு சஸ்பெண்ட் 6 மாதம் ஓடுறது. அதுக்கு பெரும் தொகையை லட்சமா வாங்கிட்டு திறந்து விடுறது. இப்படியே 5 வருஷத்துல சஸ்பெண்ட் செய்யப்படாத ஃபேக்டரி மிஞ்சி போன சொற்ப ஃபேக்டரி தான் இருக்கும். எல்லா ஃபேக்டரி சஸ்பெண்ட் தான் மூடியாச்சு. தொழிலாளர்களுக்கு வேலை கிடையாது. இந்த பதனத்திலேயே பட்டாசு தொழில வச்சிருக்கிற திமுக ஆட்சி வேணுமா? திமுகவில் தொழிலே போச்சு இந்த ஆட்சியால. இந்த ஆட்சியை வேணுமான நிலை இன்னைக்கு நம்முடைய விருதுநகர் மாவட்ட மக்கள் மத்தியிலே பேச்சு பொருள் ஆயிடுச்சு. சிவகாசியிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. எந்த தொழிலும் செய்யவே முடியவில்லை. பணம் இருந்தாலே நிம்மதியா சாப்பிட முடியும். செஞ்ச பட்டாசை விற்க முடியுதா? முடியல. கடைக்கு லைசன்ஸ் கிடையாது. கடைசி 1 வாரத்துல லைசன்ஸ். அதை இழுத்து அடிச்சு அதுக்கு ஒரு அமௌண்ட் பேசி நான் 10 வருஷம் இருக்கும் போது இதுல அதிகாரிகளை கூப்பிட்டு, கலெக்டரை கூப்பிட்டு, டிஆர்ஓ, ஆர்டிஓ கூப்பிட்டு பட்டாசு தொழில, தீப்பிடி தொழில, அச்சக தொழில, கால்நடை கம்பெனிக்கார வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. இது எங்க ஊருடைய பிரதான தொழில். இதை நம்பிதான் எல்லாரும் இருக்காங்க. அதுபோல் விவசாயிகள் கிராமப்புறங்களில் இதை சார்ந்துதான் எங்கள் மக்கள் வாழ்றாங்க. நீங்கள் வடக்கே இருந்து வரக்கூடிய அதிகாரிகளுக்கு இங்க உள்ள நிலவரம் தெரியாது, இங்க உள்ள சூழ்நிலை உங்களுக்கு புரியாது. இதை தடுத்துறதுக்காக அதிகாரி ஆய்வு என்ற பணிக்கே செல்ல விட மாட்டேன். விபத்து பெருசா நடக்கல. இன்னைக்கு விபத்து தொடர்ந்து நடக்குதுன்னா காரணம் என்னன்னு கேட்டா பட்டாசு உரிமையாளர்களும் பயந்து வேலை ஆக்குறாங்க, தொழிலாளிகளும் பயந்து வேலை ஆக்குறாங்க. நிம்மதி இல்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு தொழிலை கொண்டு போன கட்சி தான் திமுக கட்சி, திமுக ஆட்சி. ஆகவே இந்த ஆட்சிக்கு முடிவுரை எது வேண்டும் சொன்னால் நம்முடைய விருதுநகர் மாவட்டத்துடைய 7 தொகுதிகளிலும்
அண்ணா திமுக வெல்ல வேண்டும். எடப்பாடியார் சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளர், பாரத பிரதமர் மோடி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளர் இங்கே வெற்றி பெற வேண்டும்.